Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ல தேர்ட் எக்ஸசைஸ் 5.3 பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம முதல் எக்ஸசைஸ்ல இதோட இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு தேவைப்படுற விஷயங்கள்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணா இது கிடைக்கும். ஏன்னா 1 1 0 1 2 2 0 4 இது நமக்கு தெரியும். இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து ஒரே நம்பர் அதே நம்பரோட மல்டிபிள் பண்ணி எழுதுனா ஸ்கொயர்ஸ் கிடைக்குது. இதுல ஸ்கொயர் ரூட் அப்படின்றது இப்போ இந்த 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2 தான். இப்போ ரூட் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2 கிடைக்கும். இப்போ ரூட் 9 வந்து 3. இவங்களோட ஸ்கொயர் இவங்கன்னா இவங்களோட ஸ்கொயர் ரூட் தான் இந்த நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின்ல டைரக்டா நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. வாட் குட் பி த யூனிட் டிஜிட் வில் பி பாசிபிள் ஃபார் த ஸ்கொயர் ரூட் அப்படின்றதா உங்களோட கேள்வி. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதோட பாசிபிள் ஒன்ஸ் டிஜிட் அந்த யூனிட் டிஜிட்ல வர நம்பர் என்னவா இருக்கும் அதை மட்டும் நம்மளுக்கு ரூட்டை நம்ம கண்டுபிடிக்க சொல்லலாம். அந்த யூனிட் டிஜிட் மட்டும் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டைரக்டா எழுதுறதுக்கு முதல்ல பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த நம்பர் வந்து 1 ரூட் வந்து 1 தான். இங்க பாருங்க இந்த நம்பர் வந்து 81ன்னு இருக்கு. 81க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 9ன்னு கிடைக்குது. இப்போ 4க்கு வந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா வந்து 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ 4 வந்து நம்ம ரூட்ல இருந்து எடுக்கும்போது 2 கிடைக்குது. அதே மாதிரி இப்போ இங்க பாருங்களேன் 64 நம்ம ரூட்ல இருந்து எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு? 8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 9ல முடியுது. அந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து ரூட் எடுக்கிறோம். நம்மளோட ஆன்சர் வந்து 3. இப்போ 49ன்னு பார்க்கும்போது கூட யூனிட் டிஜிட் வந்து 9 தான். ஆனால் 49க்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது? 7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் உங்களோட முதல் கொஸ்டின். ஒரு நம்பருக்கு ரூட் எடுத்தா அதோட யூனிட் டிஜிட்ல என்னெல்லாம் வரலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 1ல கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம யூனிட் டிஜிட் பார்க்கும்போது இப்போ இந்த நம்பரும் 1ல முடிஞ்சிருக்கு, இந்த நம்பரும் 1ல முடிஞ்சிருக்கு. இவங்களோட ஸ்கொயர் ரூட் வந்து எதுலலாம் முடியலன்னா 1லயும் 9லயும். இப்போ வந்து 1,9ன்றது பாசிபிலிட்டி. ஒரு நம்பர் 4ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்த நம்பர் வந்து 4ல ஃபினிஷ் ஆயிருக்கு. 4 இது வந்து 64 இதுவும் 4ல தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. அப்போ இவங்களோட ரூட் என்னவாலாம் இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னா 2வா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 8ஆ இருக்கலாம். அப்போ 2,8 தான் பாசிபிலிட்டி. 9ல முடியணும்னா 9 வந்து 3ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 9 வந்து 7ஆ இருக்கலாம். 3,7 ஒரு நம்பர் 9ல முடிஞ்சதுன்னா உங்களோட பாசிபிள் யூனிட் டிஜிட் வந்து 3 or 7. 6னா இங்க பாருங்க 16ம் 6ல தான் முடிஞ்சிருக்கு, 36ம் 6ல தான் முடிஞ்சிருக்கு. 16 முடியும் போது 4ம் 36 முடியும் போது 6ம் வருது. அப்போ 4 or 6 அப்படின்னு எழுதிடலாம். 5னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், 5ல மட்டும் தான் ஃபினிஷ் ஆகும். இப்போ இதுதான் வந்து ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் இந்த நம்பர்ஸா இருந்தா இவங்களோட ஸ்கொயர் ரூட்டோட யூனிட் டிஜிட் இதுதான் உங்களோட பாசிபிள். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நம்பர் தான் இருக்கும் அப்படின்றதான் அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். நம்மளோட முதல் கொஸ்டின் இப்போ நம்ம முதல் கொஸ்டின்ல பார்க்கலாம். நம்பர்ஸ் கொடுத்துட்டு பாசிபிள் ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ரூட் எடுக்கும்போது கடைசி நம்பர் இங்கே என்ன இருக்கு? 1ல முடிஞ்சிருக்கு. ஸோ 1ல முடிகிற நம்பர்ஸ்க்கு வந்து ரூட் எடுத்தால் நமக்கு என்ன நம்பரில் முடியும்? ஒன்றும் 1ல முடியலாம், இல்லை 9ல முடியலாம். ஏன்னா இங்கே பாருங்க இதுவும் 1ல தான் முடிஞ்சிருக்கு, 81ம் 1ல தான் முடிஞ்சிருக்குல. அப்போ 1 or 9ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து 6ல கம்ப்ளீட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ 6ல ஒரு நம்பர் முடிஞ்சா அவங்களுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 4 or 6. இதை நீங்கள் இந்த டேபிளில் பார்த்து கூட எழுதலாம். 4 or 6. இங்கேயும் ஒரு நம்பர் 1ல தான் முடிஞ்சிருக்கு. 1ல முடிஞ்சா 1ல முடியலாம், இல்லை 9ல முடியலாம் ரூட் எடுக்கும்போது. இங்கே கடைசி நம்பர் 5 இருக்கு. அப்போ இவங்களுக்கு ரூட் எடுத்தால் டெஃபினட்டாக 5ல முடியறதுக்கு மட்டும் தான் பாசிபிலிட்டி இருக்குது. இது மட்டும் தான் உங்களை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வித்தவுட் டூயிங் எனி கேல்குலேஷன் ஃபைண்ட் த நம்பர் விச் ஆர் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க நம்ம இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் படிச்சிருந்தோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் நெவர் எண்ட் வித் 2 3 7 or 8. இப்போ இது இவங்க எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இவங்க எல்லாத்தோட யூனிட் டிஜிட்னு பாருங்களேன், யாருமே 2லயோ 3லயோ 7லயோ 8லயோ ஃபினிஷ் ஆகிருக்கவே மாட்டாங்க. ஸோ 1ல 4ல 9ல 6ல 5லலாம் ஃபினிஷ் ஆகிருக்கலாம். ஆனால் 2 3 7 8ல எந்த நம்பரும் ஃபினிஷ் ஆகிருக்காது அப்படின்றது பேசிக்காக முதல் ப்ராப்பர்ட்டி. நம்ம முதல் எக்ஸசைஸில் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நம்பரை பார்த்த உடனே இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு தெரியுது. அவங்க யூனிட் டிஜிட்டை போய் செக் பண்ணுங்கள். அதில் 2 3 7 8 இருந்தால் அவங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ அதான் நம்மளோட கொஸ்டின் நம்பர் 2ல வந்து அவங்க கேட்டிருக்காங்க. வித்தவுட் டூயிங் த கேல்குலேஷன் இதில் யாரெல்லாம் வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த நம்பரில் பாருங்களேன் 3ல ஃபினிஷ் ஆயிருக்கு, 7ல ஃபினிஷ் ஆயிருக்கு, 8ல ஃபினிஷ் ஆயிருக்கு. இவங்க 3 பேருமே நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது 1ல ஃபினிஷ் ஆயிருக்கிறது வந்து இட் கேன் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இவங்க 3 பேருமே நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ரீசன் என்னன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 2 3 7 8ல முடியாதுன்றது தான். ஸோ இப்படி எடுத்து எழுதிருங்க. இது கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டின்ல இவங்க 3 பேரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ரீசன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து இந்த நம்பர்ஸ்ல எண்ட் ஆகாது அப்படின்றது தான். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம்.
ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 and 169 பை த மெத்தட் ஆஃப் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட்ல இவங்களோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ 100ல இருந்து ஆட் நம்பரை மைனஸ் பண்ணிட்டே வரணும். அது ஏன் மேம் ஆட் நம்பரை மைனஸ் பண்றோம்னா, ஏன்னா நம்ம ஆட் நம்பரை மட்டும் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் வரும். அதனால ஆட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா எத்தனாவது ஸ்டெப்ல நமக்கு வந்து அந்த நம்பர் 0வா மாறுதோ அதுதான் அதோட ஸ்கொயர் ரூட்னு டெஃபினட்டா சொல்ல முடியும். அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். ஸோ கொடுத்துருக்க நம்பரை முதல்ல எழுதிட்டு அதில் முதல்ல 1 மைனஸ் பண்ணி, ஏன்னா 1 நம்மளோட முதல் ஆட் நம்பர். ஸோ ஆன்சர் வந்து 99 கிடைக்குது. அடுத்து வந்த ஆன்சர் எடுத்துக்கோங்க. 99 எடுத்துட்டு இங்க 1 இருக்கு, அடுத்து 3ஆல மைனஸ் பண்ணுங்க. இது ஆட் நம்பர் லைனா எழுதிட்டே வர வேண்டியதுதான். ஸோ 99ல இருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 96 கிடைக்குது. 96 எடுத்து எழுதிட்டு 1 3க்கு அப்புறம் அடுத்த ஆட் நம்பர் யாரு 5 மைனஸ் பண்ணுங்க, 91 வருது. 91 எடுத்து எழுதிருங்க. எழுதிட்டு 91ல இருந்து 7 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது 84 கிடைக்கும். 84 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து 84ல இருந்து 7க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 9. அப்ப இங்க 9ன்னு எழுதியிருக்கணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது 75 வரும். அடுத்து 75ல இருந்து 9க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 11. ஸோ 11 தான் மைனஸ் பண்ணும். இங்க பாருங்களேன், நீங்க இப்படி கூட மைனஸ் போட்டு வச்சுட்டு இங்க லைனா ஆட் நம்பர் எழுதிடலாம். 1 3 5 7 9 11. அடுத்து 13ஆல மைனஸ் பண்ணோம், அடுத்து 15ஆல மைனஸ் பண்ணோம், அடுத்து 17ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இது லைனா ஆட் நம்பரை தான் எடுத்து நம்ம மைனஸ் பண்ணோம். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இங்க சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ 75ல இருந்து 11 மைனஸ் பண்ணும்போது 64 கிடைக்கும். அப்போ 64ல இருந்து 13 மைனஸ் பண்ணும். 64ல 13 மைனஸ் பண்ணா 51. அடுத்து 51 இங்க எழுதிக்கலாம். 51ல இருந்து 15 மைனஸ் பண்ணும்போது 36 வருது. அப்புறம் 36ல இருந்து 17 மைனஸ் பண்ணும்போது 19 கிடைக்குது. அப்புறம் 19ல இருந்து நம்ம யாரை தான் மைனஸ் பண்ணோம், 19 தான் மைனஸ் பண்ணோம். ஏன்னா 17க்கு அடுத்து வர ஆட் நம்பர் வந்து 19 தான். ஸோ இப்படி எழுதிட்டு எத்தனை ஸ்டெப் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வருதா? அப்ப 10 ஸ்டெப் எடுக்கும் போது தான் நம்மளோட 100 வந்து 0வா மாறி இருக்கு. அப்ப நம்ம சொல்லிடலாம் ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு 10ன்னு எழுதிடலாம். ஏன்னா 10th ஸ்டெப்ல தான் நமக்கு 0 கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 169க்கும் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 169ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல -1 பண்ணோம். -1 பண்ணும்போது 168 கிடைக்குது. அடுத்து 168ல -3 பண்ணிக்கலாம். ஏன்னா லைனா நம்ம ஆட் நம்பர் தான் எழுதி மைனஸ் பண்ணோம். 165 வரும். அடுத்து 165ல இருந்து 5 மைனஸ் பண்ணிக்கலாம். 160 வருது. அடுத்து 160ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆட் நம்பர் இப்படி எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும். 1 3 5 7 9 11 13 ஈவன் நம்பர்லாம் விட்டுட்டு ஆட் நம்பர் மட்டும் இப்படி எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் மைனஸ் பண்ணிட்டு அங்கே எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாம். 160ல 7 மைனஸ் பண்ணும்போது 153 கிடைக்கும். அப்போ இங்கே 153ன்னு எழுதிக்கோங்க. 153ல இருந்து 9 மைனஸ் பண்ணும்போது 144 வருது. அடுத்து 144ல இருந்து 11 மைனஸ் பண்ணும்போது 133. அப்போ 133ல இருந்து நம்ம 13 மைனஸ் பண்ணோம். 13 மைனஸ் பண்ணும்போது 120 வந்துடும். 120ல 15 மைனஸ் பண்ணா 105. 105ல இருந்து 17 மைனஸ் பண்ணும்போது 88 கிடைக்குது. 88ல இருந்து 19 மைனஸ் பண்ணும்போது 69 வரும். 69ல இருந்து 21 மைனஸ் பண்ணும்போது 48 கிடைக்குது. 48ல இருந்து 23 மைனஸ் பண்ணும்போது 25 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து 25ல இருந்து 23யோட அடுத்த நம்பர் வந்து 25 தான். அப்போ 25 மைனஸ் 25 என்னன்னு வந்துருச்சு, 0ன்னு வந்துருச்சு. அப்போ ரூட் ஆஃப் 169 தான் நம்மள என்னன்னு கேட்டாங்க. எத்தனை ஸ்டெப் வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. அப்போ 169ஓட ரூட் வந்து 13 தான் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் பை த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். அதாவது 729 டிவைட் பண்ணி பார்க்கணும். எப்படி டிவைட் பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த கடைசி நம்பரை பாருங்களேன். இது வந்து ஈவன் நம்பரா இருந்தா 2 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. ஆனா இது ஈவன் நம்பர் இல்ல, ஆட் நம்பர் இருக்கு. அப்ப இந்த நம்பர் 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணுங்க. எப்படி 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணுங்க. இங்க இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணி பார்க்கணும். இப்ப 7 கூட 2 ஆட் பண்ணா 9, 9 கூட 9 ஆட் பண்ணா 18. இப்போ 18 வந்து 3 டேபிள்ல வரும்ல. அப்ப இந்த நம்பர் 3 டேபிள்ல வரும். அப்ப இது 3ஆல டிவைட் பண்ணுங்க. மேம் இதை நான் மைண்ட்லேயே பண்ணிடுவேன்றவங்க மைண்ட்லேயே பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 729 இப்படி 3ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 3 2s are 6, பேலன்ஸ் 1 2, 4s are 12, 0 அடுத்த நம்பர் 9 இறக்கிக்கலாம். 3 3s are 9, இங்கே 0ன்னு வந்துடுச்சா 243. அப்போ இங்கே 243ன்னு எழுதிக்கணும். நம்ம எழுதிட்டு
திருப்பியும் இது 2 டேபிள்ல வராது. ஏன்னா இங்க 3 இருக்குல்ல. அப்ப 2 + 4 6 6 + 3 9 3 டேபிள்ல வரும். அப்ப திருப்பியும் 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 243 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 243 3 ஆல டிவைட் பண்றோம். 8 3s are 24. அடுத்த நம்பர் 3 இறக்கிக்கலாம். 1 3s are 3ன்னு வந்துருச்சு. அப்ப 81 கிடைக்குது. அப்ப இங்க 81 போட்டு 81 திருப்பியும் 3 டேபிள்ல தான் வரும். ஸோ இங்க வந்து 81 அப்படின்னு எழுதியாச்சா. இப்போ 81 வந்து திருப்பியும் 2 டேபிள்ல வராது. 8 + 1 9 3 டேபிள்ல வரும்ல. அப்ப திருப்பி 3 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. ஸோ டைரக்டா பண்ண தெரிஞ்சா பண்ணிடலாம். இது ஒரு கொஸ்டின் நான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து 3 டேபிள்ல 2 3s are 6 பேலன்ஸ் 2 1 7s are இங்க 21 வந்துரும். கரெக்டா இருக்கு. அப்ப 27. இப்போ 27 திருப்பியும் 3 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 27 வந்து 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 9 3s are 27. அடுத்து 9 வந்து எந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள்ல. எத்தனை டைம்? 3 டைம். இப்போ 3 டேபிள்ல 3 வந்து 1 டைம். இந்த மாதிரி 1 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் தானே கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 அப்படின்றத ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுல பாருங்களேன் 1 2 3 4 5 6 டைம்ஸ் 3 கிடைச்சிருக்கு. 1 2 3 4 5 6 டைம்ஸ் 3 கிடைச்சிருக்கு. இந்த 3ல ரூட்ல 2 நம்பர் ஒரே மாதிரி தான் ஒரு நம்பர் வெளில வந்துடும். இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில வந்துடும். இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில வரும். இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில வந்துடும். 3 3s are 9 9 3s are என்னது 27. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 வந்து 27 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 400 கேட்டிருக்காங்க. பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பர், அதாவது 0 2 4 6 8ல முடிஞ்சா அது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னாலே 2 டேபிளால கண்டிப்பா டிவைட் ஆகும். இங்க 2ன்னு போட்டுக்கோங்க. முதல் நம்பர் 4 இருக்கா. 4 வந்து 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 2s are 4 வரும். 2 0 இருக்குல்ல, அது அப்படியே இறக்கிருங்க. கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். திருப்பியும் 200 2 டேபிள்ல வரும்ல. 2 1s are 2. இந்த 2 0 இறக்கிடலாம். திருப்பியும் 0ல முடிஞ்சிருக்கு. டெஃபினட்டா 2 டேபிள்ல வரும். 1 வராது, 10 வரும்ல. அப்ப 5 2s are 10. இப்படி 2 நம்பர் சேர்த்து பாருங்க. முதல்ல 2 நம்பரை சேர்த்து பார்க்கும்போது நடுவில் நம்ம 0 போட தேவையில்ல. நடுவில் வரும்போது 2 நம்பர் சேர்த்து பார்த்தா நம்ம 0 போடுவோம். இங்க ஒரு 0 தானே இருக்கு. 0 அப்படியே இறக்கிருங்க. திருப்பி 50 இருக்கு. 2 டேபிள்ல வரும். இப்போ 5 இருக்கா. 5க்குள்ள 4 தான் வரும்ல 2 டேபிள்ல. அப்ப 2 2s are 4ன்னு எடுத்துட்டு பேலன்ஸ் 1 இங்க கேரி ஓவர் பண்ணுங்க. அப்ப 2 5s are 10ன்னு எழுதிருவோம். இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா மட்டும் இங்க சைட்ல உங்க ரஃப் ஷீட்ல டிவைட் பண்ணி பாருங்க. 50 நான் 2ஆல டிவைட் பண்றேன். அப்ப 2 2s are 4 வரும். பேலன்ஸ் 1 அடுத்த நம்பர் 0வை இறக்கிட்டு 5 2s are 10ன்னு நம்ம எழுதுவோம் இல்லையா. எப்பவுமே 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர்ல பாதி தான் வரும். 50ல பாதி 25 அப்படி கூட நம்ம எழுதலாம். 25 வந்து 2 டேபிள்ல வராது. 3 டேபிள்ல வருமானா 3 டேபிளே வராது. ஏன்னா 2 + 5 7 ஆச்சு. 3 டேபிள்ல வராது. ஆனா 5 டேபிள்ல வரும்ல. அப்ப 5ஆல டிவைட் பண்ணும். பிரைம் நம்பரால மட்டும் தான் இந்த டிவிஷன் நடக்கணும். அதுக்கு பேர் தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். 5 வந்து ஒரு பிரைம் நம்பர் வேற எந்த டேபிளையும் வராதனால 5 1s are 5ன்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 400 தான் நம்மள கேட்டாங்க. ரூட் ஆஃப் 400ன்றது பிரிச்சா 2 வந்து 4 டைம்ஸும் 5 வந்து 2 டைம்ஸும் வந்திருக்கு. அப்ப 2 × 2 × 2 × 2 மல்டிபிள் பை 5 மல்டிபிள் பை 5. இந்த 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துடலாம். இந்த 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துடலாம். இந்த 2 5க்கு ஒரு 5 வெளில எடுத்துடலாம். ஸோ 2 2s are 4 4 5s are என்னது 20 அப்படின்னு கிடைக்குது. அப்ப ரூட் ஆஃப் 400 வேல்யூ வந்து 20 அப்படின்றத உங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 1764 கொடுத்துருக்காங்க. ஸோ 1764 இது ஒன்னொன்னா எடுத்து எடுத்து டிவைட் பண்ணா கண்டிப்பா லேட் ஆகும். இங்கே டிவிஷன் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் ஈஸி. உங்களுக்கு பெரிய கிளாஸ் போனாலும் ஈஸியா இருக்கும். கடைசி நம்பர் என்னன்னு பாருங்க 4. 2 டேபிள்ல வருமானா கண்டிப்பா 2 டேபிள்ல வரும்ல. அப்ப 2 டேபிள்ல தான் முதல்ல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 2 தான் முதல் பிரைம் நம்பர் நமக்கு. இப்ப 2ல இந்த 1 வருமானு கேட்டா வராது. அப்ப 2 நம்பர் சேர்த்து பாருங்க. ஏன்னா முதல்ல வரும்போது மட்டும் இப்படி 2 நம்பர் நம்ம சேர்த்து பார்க்கலாம். 2 வரலன்னா 3 நம்பர் கூட நம்ம சேர்த்து பார்க்கலாம். இப்ப 17 வந்திருக்கு. 17 2 டேபிள்ல வராது. ஆனா 17க்கு முன்னாடி யார் 2 டேபிள்ல வருவாங்கன்னா 16 வருவாங்கல்ல. 16 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். அப்ப இங்க 8ன்னு போடணும். அப்ப 2 8s are 16 இதுக்குள்ள இருந்து மைனஸ் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் 1 கேரி ஓவர்க்குள்ள அந்த 1 இங்க போட்டுக்கணும். இது திருப்பி 16 ஆயிடும். 16 வந்து 8 2s are அதனால 8ன்னு போட்டுருங்க. இங்க 4 இருக்கா. 2 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் 4 வரும்? 2s are. அப்ப இங்க 2ன்னு எழுதணும். இப்ப திருப்பி இது கடைசியா 2 முடிஞ்சிருக்கிறதுனால 2 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட் 8 இருக்கு. 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 4s are 8. இங்க 8 இருக்கு. எத்தனை டைம் வரும்? 4s are 8. இங்க 2 இருக்கு. அப்ப இங்க 1s are எழுதிடலாம். 1 வந்துருச்சு. கண்டிப்பா 2 டேபிள்ல வராது. 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணணும். எப்படி 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணணும்? 4 ஆட் பண்ணா 8 8 1 ஆட் பண்ணா 9. இந்த சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3 டேபிள்ல வந்துச்சுன்னா இந்த மொத்த நம்பரும் 3 டேபிள்ல வரும். ஸோ 3 டேபிள்ல வரும். இது ஏன்னா இது அடிஷன் 9 வருது.
முதல்ல 4 இருக்கு. 4க்குள்ள எத்தனை டைம்ஸ் 3 இருக்குன்னு பார்க்கணும். 4க்குள்ள உள்ள வந்து ஒரு தடவை தான் 3 இருக்கும். 1 3s are 3. இதுல 3 போச்சுன்னா பேலன்ஸ் 1 கேரி ஓவர் ஆகி இந்த நம்பர் கூட வந்துரும். 14 ஆயிடும் இது. இத இந்த கேரி ஓவர் வந்து நீங்க பென்சில்ல கூட எழுதிக்கலாம். 14 இருக்கு. இப்போ 14க்குள்ள 3 எத்தனை டைம்ஸ் வரும்னு கேட்டா 3 4s are 12 வரும். அப்ப இங்க 4 போடணும். 3 4s are 12 வந்துருச்சு. பேலன்ஸ் 2 இருக்கும்ல அதை இங்க கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. 21. அப்ப 7 3s are 21 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இது திருப்பி 3 டேபிள்ல ஏன்னா 7 வந்திருக்கு 2 டேபிள்ல வராது 3 டேபிள்ல வருதான்னு பார்க்கணும். 1ம் 5 1ம் 4ம் 5 5ம் 7ம் 12. ஸோ 3 டேபிள்ல 1 வராது 14 சேர்த்து பார்க்கணும். 14ம் 3 டேபிள்ல வராது ஆனால் 12 வரும். 14க்கு முன்னாடி 12 தான் 3 டேபிள்ல வரும். 3 4s are 12 அப்படின்னு எழுதிக்கலாம். பேலன்ஸ் 2 இங்கே கேரி ஓவர் 27 வந்திருக்கும். இப்போ 3 டேபிளில் 3 9s are 27 எழுதிக்கலாம். 49 வந்திருக்கு 2 டேபிளில் வராது 3 டேபிள் வராது 5 டேபிளும் வராது. ஸோ 7 டேபிளில் தான் வரும். 7 7s are 49. 7 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ 7s are 1ன்னு எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அப்போ 1764 அப்படின்ற நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 நம்ம வெளில எடுத்துடலாம். இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில எடுத்த மாதிரி இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 வெளில எடுத்துடலாம். இந்த ரெண்டு 7க்கு ஒரு 7 வெளில எடுத்துடலாம். இப்போ 2 3s are 6 6 7s are என்னது 42. அதான் நம்மளோட ரூட் வேல்யூ. இதே பேட்டர்ன்ல தான் எல்லா கொஸ்டினும் சால்வ் ஆகும். இன்னும் ரெண்டு கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 7744 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7744. கடைசி நம்பர் 4 இருக்கிறதுனால 2 டேபிள்ல வரும் இல்லையா 2 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 7. 7க்குள்ள எத்தனை டைம் 2 இருக்குன்னா 3 2s are 6 இருக்கு. பேலன்ஸ் 1 கேரி ஓவர் பண்ணுங்க. 8 2s are 16. பேலன்ஸ் 1 கேரி ஓவர். 7 2s are 14. இங்க வந்து 2 2s are 4. திருப்பி 2ல முடிஞ்சிருக்கு 2 டேபிள்ல. 3க்குள்ள ஒரு 2 இருக்கு. பேலன்ஸ் 1. 9 2s are 18. 7க்குள்ள 3 2s are 6 வரும். பேலன்ஸ் 1 திருப்பி 6 வந்துச்சு. 2 டேபிள்ல 9 2s are 18 வரும். பேலன்ஸ் 1 இங்க கேரி ஓவர். 13 இருக்கா? அப்போ 6 டைம் 12 வரும். பேலன்ஸ் 1 8 2s are. திருப்பி 8ல முடிஞ்சிருக்கு. 2 டேபிள்ல 9 இருக்கு. 4 2s are 8 வரும். பேலன்ஸ் 1 16 ஆயிடுச்சு. 8 2s are 16. 8னா இங்க 4. திருப்பி 4ல முடிஞ்சிருக்கு. 2 டேபிள்ல 2 2s are 4 4 2s are 8 திருப்பி 2. திருப்பி 2ல முடிஞ்சிருக்கு. 2 டேபிள்ல 1s are 2s are 1s are 121 வருது. 121 அப்படின்றது 2 3 5 எதுலையுமே வராது. ஏன்னா 11 11s are 121 11 டேபிள்ல தான் வரும் இது. ஸோ 11 வந்து பிரைம் நம்பர்ல அப்போ 11 1s are எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 7744 அப்படின்றத பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கும்போது 2 பாருங்களேன் 1 2 3 4 5 6 டைம்ஸ் வந்திருக்கு. 6 டைம்ஸ் எழுதிட்டு 11 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு 2 டைம்ஸ். இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும். இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வரும். இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2. இந்த ரெண்டு 11க்கு ஒரு 11 வெளில வந்திருக்கும். 2 2s are 4 4 2s are 8 8 into 11 பண்ணா 88 கிடைக்குது. அப்போ ரூட் ஆஃப் 7744 ஓட வேல்யூ 88 தான். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 529 கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசி நம்பர் 9 இருக்கிறதுனால 2 டேபிள்ல வராது. 3 டேபிள்ல வருமானு செக் பண்ணுறதுக்கு இதை ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ 5ம் 2 ஆட் பண்ணால் 7 7 9 16. 3 டேபிள்ல வராது. 5 டேபிள்ல வரல. 7ல டிவைட் பண்ணாலும் வரல. 11 டேபிளையும் கிடைக்கல. 13ல கிடைக்கல. மாதிரி நிறைய டேபிள்ஸ்ல வரணும். இது டெஃபினட்டா ஏதாவது பிரைம் நம்பரோட ஸ்கொயரா இருக்கும். இப்போ இந்த நம்பர் வந்து இப்போ லாஸ்ட்ல 9 முடிஞ்சிருக்கல. அதனால நான் 23 into 23 கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ 3 3s are 9. 3 2s are 6. 3 2s are 6. 12க்கு 2 பேலன்ஸ் 1. 2 2s are 4 plus 1 5. 529 கரெக்டா வருது. அப்போ 23 20. ஸோ இது வந்து 23ன்னு போட்டு இங்கே வந்து 1ன்னு கிடச்சிச்சு. சரி மேம் இது எனக்கு 23ன்னு எப்படி எக்ஸாக்டாக நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ பேசிக்காக நம்ம 2 3 5 7 டேபிளாக நம்ம டிவைட் பண்ணுறோம். நமக்கு இந்த ஆன்சர் வரல. அப்போ இது இந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் லைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. லைஸ் ஆயிருக்குன்னா என்னதுன்னா இப்போ நமக்கு தெரியும் 10 ஸ்கொயர் பண்ணா 100 வரும் அப்படின்னு தெரியும்ல. நான் 20 ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4 400 வரும். டெஃபினட்டா இதுவும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ 30 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 3 3s are 9 900 வரும். 400க்கும் 900க்கும் நடுவில் தான் இந்த நம்பர் இருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் 20க்கும் 30க்கும் நடுவில் தான் இருக்கு. இப்போ 20 to 30க்குள்ள 21 22 23 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 9 நம்பர்ஸ் இருக்காங்கல்ல. அதில் யாரு 9ல முடிவா? ஒன்று 3 3s are முடியும், இல்லை 7 7s are தானே முடியும். அப்போ 23 into 23யும் 27 into 27 மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தா கூட இந்த நம்பரை எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு ரூட்டு தானே கேட்டாங்க. அப்போ 23 into 23 ரெண்டு நம்பர் கிடச்சிது. ரெண்டு 23க்கு ஒரு 23 வெளில வந்துடும். அப்போ 529ஓட ரூட் வந்து 23 தான்.
நம்பர் 5 பார்க்கலாம். Find the smallest whole number by which the following numbers must be multiplied so as to get the perfect square. கீழே கொடுத்திருக்க நம்பர்ஸ் கூட எந்த ஸ்மால் நம்பரை மல்டிபிள் பண்றது மூலமா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாற்ற முடியும்ன்றதை கண்டுபிடிங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் ஆப்டைன்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 252ன்ற நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ கடைசியா 2 முடிஞ்சிருக்கு பாருங்க, இது கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஆனால் இது கூட எந்த ஒரு ஸ்மால் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது இது ஸ்கொயர் நம்பர் ஆகுன்றதை ஃபைண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கொயர் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 252க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கலாம். 252 கடைசியில 2 முடிஞ்சிருக்கு, 2 டேபிள்ல வரும். 2 1s are 2, 5க்குள்ள 2 2s are 4 வரும், பேலன்ஸ் 1 கேரி ஓவர் 6. திருப்பி 2 டேபிள்ல 6 2s are 12, 3 2s are 6. 63 வந்து 2 டேபிள்ல வராது இல்லையா, 3 டேபிள்ல வரும். 3 2s are 3 1s. 21 திருப்பி 3 டேபிள்ல வரும், 7s. அப்ப இங்க 7 இங்க 1 அப்படின்னு கிடைக்குது. அப்ப 252 அப்படின்ற நம்பருக்குள்ள 2 2 2 3 அப்புறம் ஒரு 7 இருக்கு. 1 வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னா இந்த நம்பர் வந்து எல்லாமே பேரா இருந்ததுன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 2 2 இருக்கு, 2 3 இருக்கு, அப்ப 2 7 இருந்திருக்கணும்ல. அப்போ ஒரு 7 என்ன இருக்கு, மிஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம எழுதிக்கணும் 7 அப்படின்ற நம்பருக்கு தான் பேர் இல்லைல்ல. அப்ப 7 does not have a pair. 7க்கு பேர் இல்லாததுனால 7 must be multiplied. நம்ம ரெண்டு பக்கமும் 7 மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். 7 must be multiplied அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு ரெண்டு பக்கமும் 7 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 252 மல்டிபிள் பை 7 ஈக்குவல் டு இந்த பக்கமும் ஒரு 7 மல்டிபிள் பண்ணணும்ல, ஏன்னா ரெண்டு பக்கமும் 7 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 2s are 14க்கு 4, பேலன்ஸ் 1, 36 பேலன்ஸ் 3, 1764 கிடைக்குது. ஈக்குவல் டு நமக்கு இங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் இங்க இருக்கு நம்ம கிட்ட. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் ஆப்டைன்ட்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஸ்கொயர் நம்பர். இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டாங்களா. அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். இதுல 2 2ல ஒரு 2 வெளில வந்துரும், இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில வந்துரும், 2 7க்கு ஒரு 7 வெளில வந்துரும். 2 3s are 6, 6 7s are என்னது 42. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 ஓட வேல்யூ வந்து 42 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த smallest number to be multiplied to get the perfect square. 2028. இப்ப 2028க்கு 2 டேபிள், ஏன்னா கடைசியில 8 முடிஞ்சிருக்குல, 2 டேபிள்ல வரும். 1 2s are 2, இந்த 0, திருப்பி 1 2s are 2, 4 2s are 8, கடைசியா 4 முடிஞ்சிருக்கு. திருப்பி 2 டேபிள்ல சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆனா 1 வந்து 2 டேபிள்ல வரதுல ரெண்டு நம்பர் சேர்த்து பார்க்கணும். முதல்ல 5 2s are 10ன்னு எழுதிடலாம். இப்ப இங்க வந்து 1 இருக்கு, 1 2 டேபிள்ல வராது. அப்ப ரெண்டு நம்பரை சேர்த்து எடுக்கணும். அப்படி சேர்த்து எடுக்கும் போது நம்ம 0 போட்டுட்டு தான் இவங்களை டிவைட் பண்ண முடியும். 7 2s are 14 அப்படின்னு கிடைக்குது. கடைசியா 7 வந்துருச்சு. ஸோ 2 டேபிள்ல சால்வ் ஆகாது, ஆனா 3 டேபிள்ல சால்வ் ஆகும். ஏன்னா 5 + 7 பண்ணும்போது 12 வருதுல்ல, அப்ப 3 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல 5 இருக்கு, 5க்குள்ள 1 3s are 3 வரும், பேலன்ஸ் 2 இங்க கேரி வரும். அப்ப இங்க 20 இருக்கும். 20ல 6 டேபிள் வந்து 6 டைம்ஸ் வரும், 3 6 3s are 18, பேலன்ஸ் 2 கேரி ஓவர் ஆகும். அப்ப 9s are 169 வந்துச்சு. 169ன்றது 2 3 5 7 இந்த டேபிள்லமே வராது, ஏன்னா 13 டேபிள்ல தான் வரும். ஏன்னா 13 13s are 169. அட்லீஸ்ட் 20 வரைக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நமக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஏன்னா 19 ஸ்கொயர் வந்து 361 வேற எந்த டேபிள்ஸ்லயும் வராது. அது மாதிரி 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 2028 அப்படின்ற நம்பரோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் கிடைச்சிருச்சு. 2 2 அப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் 2 13 கிடைக்குது. இதுல வந்து பேர்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேர், இந்த 2 13ம் பேர். யாருக்கு பேர் இல்ல, 3க்கு தான் பேர் இல்ல. ஸோ 3 வந்து does not have a pair. இவங்களுக்கு வந்து பேர் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும்னா 3 must be multiplied அப்படின்னு எழுதிடணும். 3 must be multiplied. 3 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு எழுதிட்டு ரெண்டு பக்கமும் 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 2028 அப்படின்ற நம்பர்லயும் அவங்களோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் 2 மல்டிபிள் பை 2 3 13 13 இருந்தது இல்லையா. இந்த பக்கம் ஒரு 3 மல்டிபிள் பண்ணா இந்த பக்கமும் ஒரு 3 மல்டிபிள் பண்ணிக்கணும், அதான் ப்ரொசீஜர். இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 3s are 24, பேலன்ஸ் 2 8 0 6. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 2, இங்க ஒரு 3, அதுக்கப்புறம் 2 13, அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்கு. கொஸ்டின்ல ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் ஆப்டைன்ட்னு கேட்டிருந்ததுனால இந்த நம்பருக்கு ரூட் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் ரூட் போட்டுருங்க. இந்த 2 2க்கு ஒரு 2 வெளில வரும்,
இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 வெளில வந்திருக்கும். இந்த ரெண்டு 13க்கு ஒரு 13 வெளில வந்துரும். இப்போ 2 3s are 6 மல்டிபிள் பை 13 கிடைக்குது. மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 3s are 18 பேலன்ஸ் 1 78. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084 வேல்யூ வந்து 78 அப்படின்றது அவங்க கரெக்டான ஆன்சர். இது பாருங்க, இந்த நம்பர் வந்து டெக்ஸ்ட் புக்ல இல்ல. ஆனா சிபிஎஸ்இ படிக்கிறதால அவங்க ஓன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நமக்கு இது நம்ம புக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ல ஒரு நம்பர் தான் மிஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 நம்பர் கூட பேர் இல்லாம உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் வரும். அது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 150க்கு வாட் மஸ்ட் பி மல்டிப்ளைட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 150 2 டேபிள்ல வரும். 7 2s are 14 பேலன்ஸ் 1 5 2s are 10. 75 வந்து உங்களோட 3 டேபிள்ல வரும். 3 2s are 6 பேலன்ஸ் 1 5. 25 வந்து 5 டேபிள்ஸ்ல வரும். 5 5s are 25. திருப்பி 5 எடுத்தா 1. அப்போ 150ன்ற நம்பருக்குள்ள இருக்க பிரைம் ஃபேக்டர்ஸ் பாருங்களேன். ஒரு 2 ஒரு 3 அப்புறம் 2 5 இருக்கு. இதுல இந்த 2 5க்கும் பேர் இருக்கு. ஆனா இந்த 2க்கும் பேர் இல்ல, 3க்கும் பேர் இல்லல. 2 3 ரெண்டு பேருக்குமே பேர் இல்லாததுனால 2 and 3 ரெண்டுமே ஒரு டைம் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சோ நம்ம எழுதிக்கலாம். சின்ஸ் இப்படி எழுதிக்கணும். யாருக்கெல்லாம் பேர் இல்லையா அவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணி, இந்த 2க்கு ஒரு பேர் வேணும், 3க்கும் ஒரு பேர் வேணும்ல. அதனால 2 into 3 must be multiplied போட்டு இந்த நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த பக்கம் ஒரு 2 into 3 போடுங்க, இந்த பக்கமும் ஒரு 2 into 3 போட்டுருங்க. போட்டாச்சு. இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது வந்து 156 வந்துடும் மல்டிபிள் பண்ணும்போது. 0 30 இது வந்து 900 வருது. இந்த பக்கம் வந்து 2 ஒரு 3 2 5 அதுக்கப்புறம் ஒரு 2 அதுக்கப்புறம் ஒரு 3 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இவங்களோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க சொன்னாங்களா, அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும். இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 வெளில வரும். அது மாதிரி இந்த ரெண்டு 5க்கு ஒரு 5 வெளில வந்திருக்கும். ஸோ எடுத்தாச்சு. இப்போ 2 5s are 10 10 3s are 30. அப்போ 900ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 6ல என்ன பேட்டர்ன் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் மஸ்ட் பி டிவைடட் டு கெட் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த நம்பர்ல எதை டிவைட் பண்ணா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும். ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் சோ ஆப்டைன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 252ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனா இதுல இருந்து எதை டிவைட் பண்ணா இது வந்து ஸ்கொயர் நம்பரா மாறும்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதே பேட்டர்ன் தான். முதல்ல இதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். 2 டேபிள்ல 1 2s are 2 2 2s are 4 பேலன்ஸ் 1 6. திருப்பி 2 டேபிள்ல 6 are 3s are 63. 2 டேபிள்ல வராது. 3 டேபிள்ல 2s are 1s are 3 டேபிள்ல 7 டைம்ஸ் 7 வந்து ஒரு பிரைம் நம்பர், 7 1s are தான் வரும். இப்போ 252 அப்படின்ற நம்பரோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா 2 2 2 3 ஒரு 7 நமக்கு கிடைச்சிருக்கான். இதுல இந்த ரெண்டு 2க்கும் பேரு, இந்த ரெண்டு 3யும் பேர்ல இருக்கு. யாருக்கு பேர் இல்லை, 7க்கு தான் பேர் இல்லை. ஸோ 7 இஸ் நாட் இன் பேர். 7 வந்து பேர்ல இல்லாததுனால நம்ம ரெண்டு பக்கமும் 7 தான் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 7 must be dividedனு போட்டுருங்க. மல்டிப்ளைட்னு கேட்டாலும் யாருக்கு பேர் இல்லைன்னு பார்த்து தான் ரெண்டு பக்கம் மல்டிபிள் பண்ணணும். டிவைட் பண்ண சொன்னாலும் யாருக்கு பேர் இல்லைன்னு பார்த்துட்டு அவங்கள டிவைட் பண்ணிடணும். ஸோ 7 must be dividedனு போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன்ல, அதாவது 252 ஈக்குவல் டு 2 2 3 3 7ன்னு இருந்துச்சுல, இதுல இங்க ஒரு 7 டிவைட் பண்ணுங்க, இங்க ஒரு 7 டிவைட் பண்ணுங்க. இங்க பண்ணும்போது இந்த 7 என்ன ஆயிடும், கட் ஆயிடும். இங்க கேன்சல் பண்ணும்போது 7 3s are 21 42 வந்திருக்கும். 6 7s are 42 equal to 2 multiplied by 2 3 and 3. ஸோ 36 தான் ஒரு ஸ்கொயர் நம்பர். இதுக்கு ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்களே, அப்போ இங்கேயே ரூட் போட்டுருங்க, இங்கேயே ரூட் போட்டுருங்க. இதுல ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும், ரெண்டு 3க்கு ஒரு 3 வெளில வந்துடும். அப்போ நம்ம சொல்லிடலாம் ரூட் 36ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து 6 தான். ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு 6 தான் வரும். இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதே பேட்டர்ன்ல இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 2645 அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட கொஸ்டின். ஸோ இது உங்களோட புக்ல வந்து 4th இருக்கு. இந்த ரிமைனிங் எல்லா கொஸ்டினும் இதே பேட்டர்ன்ல சால்வ் பண்ணி பாருங்க. 2645. ஸோ முதல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். கடைசியில் 5 ஃபினிஷ் ஆயிருக்கு பாருங்களேன். யூனிட் பிளேஸ்ல 5 இருந்தால் அது கண்டிப்பாக 5 டேபிள் வரும். 5ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 26 இருக்கு. 5 5s are 25 வரும்ல, அப்போ 5s are பேலன்ஸ் 1 இங்கே கேரி ஓவர். 2 5s are 10 கிடைக்கும். பேலன்ஸ் 4 இங்கே கேரி ஓவர் பண்ணால் 9 5s are 45 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து இப்போ 2 டேபிள்ல வராது. ஸோ இவங்களை ஆட் பண்ணி பார்த்தா 16 வருது. இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், இது 2 டேபிள்ல வரல, 3 டேபிள்ல வரல, 5ல வரல, 7ல வரல, 11ல வரல, 13ல வரல. இந்த மாதிரி எந்த டேபிள்ஸ்லயுமே வராத போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு பர்ஃபெக்ட் நம்பருக்கு நடுவில் இருக்கு அப்படின்னு யோசிச்சா நம்ம யோசிச்சிடலாம். இங்க பாருங்க, ஈஸியா நம்ம யோசிக்கக்கூடியது. இப்போ 20 ஸ்கொயர் பண்ணா 20 × 20 இது 400. அதே மாதிரி 30 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா
900 கிடைக்கும். இப்போ 400க்கும் 900க்கும் நடுவுல தான் இந்த நம்பர் இருக்கு. இன்னும் எக்ஸாக்ட்டா வேணும்னா 25 ஸ்கொயர் கூட பார்க்கலாம். ஏன்னா 25 ஸ்கொயர் பண்றது ஈஸி. ஸோ 20க்கும் 25க்கும் நடுவுல தான் இந்த நம்பர் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ 20க்கும் 30க்கும் நடுவுல இந்த நம்பர் இருக்கு. ஆனால் இந்த நம்பர் எதுல முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். 9ல முடிஞ்சிருக்குல்ல. அப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 9ல முடியும்? 3 3s தானே 9ல கம்ப்ளீட் ஆகும். அப்போ 20ல இருந்து 30க்குள்ள யாரெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் இருக்காங்க? 23 இருக்கு. அப்புறம் நம்மளோட ஸோ 23யும் 29ம் தான் இருக்கு இல்லையா? ஸோ 9 9s are 81ல தான் முடியும். அப்போ 23 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 23 into 23 மல்டிபிள் பண்ணும்போது 529 கரெக்டாக வருது. ஏன்னா இது நம்ம பண்றது ஒரு பிரைம் ஃபேக்டரைசேஷன். இது எந்த பிரைம் நம்பர்ல வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம குட்டி குட்டி நம்பர்ல நம்ம ட்ரை ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யோசிச்சு கண்டுபிடிங்க. இது 23 டேபிள்ல தான் வருது. அப்போ 23 23 சார் தான் வரும். ஸோ 23 பிரைம் நம்பர்னால நம்ம இப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து 2645 அப்படின்ற நம்பரை 5 மல்டிபிள் பை 23 மல்டிபிள் பை 23 வாட் மஸ்ட் பி டிவைடட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் வாட் மஸ்ட் பி டிவைடட் தானே கேட்டாங்க. அப்போ யாருக்கு பேர் இல்லைன்னு பாருங்களேன். இவங்களுக்கு பேர் இருக்கு 23 23. இந்த 5க்கு தான் பேர் இல்லை. ஸோ நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதே ஈக்குவேஷன் எழுதி இந்த பக்கம் டிவைடட் பை 5 போடுங்க, இந்த பக்கம் ஒரு டிவைடட் பை 5 போடுங்க. இங்கே இந்த 5 கட் ஆகிடும். இங்கே 5ஆல் டிவைட் பண்ணும்போது 5 5s are 25, 2 9 கிடைக்குது. ஈக்குவல் டு 23 into 23. இப்போ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்னு கேள்வியில் கேட்டதுனால ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துடலாம். அப்போ ரெண்டு 23க்கு ஒரு 23 ரூட்லேருந்து என்ன பண்ணிடும்? வெளில வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் 529 ஆன்சர் வந்து வெறும் 23 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். Question number 7ல பாருங்க. The student of class 8 of a school donated rupees 2401 in all for the Prime Minister's National Relief Fund. Each student donated as many rupees as the number of students in the class. Find the number of students in the class ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டும் அந்த கிளாஸ்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருந்தாங்களோ அவ்வளோ அமௌண்ட் டொனேட் பண்ணாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் 50 rupees டொனேட் பண்ணாங்க. அந்த கிளாஸ்ல 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் 45 rupees பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த கொஸ்டினோட அர்த்தம். ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் ஆஸ் மச் ருபீஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு தெரியாது, அவங்க எவ்வளோ டொனேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால முதல்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸா இருந்தது அப்படின்னா அமௌண்ட் டொனேட்டட் பை ஈச் ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோதான் இருந்திருக்கும்? எக்ஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா அதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டொனேஷன் அமௌண்ட் வந்து 2401 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. டோட்டல் டொனேஷன் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டையும் அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்கன்றதை மல்டிபிள் பண்ண கிடைச்சிரும்ல. இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரும் 50 rupees பே பண்ணியிருக்காங்கன்னா 50 into 50 தான் அமௌண்ட் கலெக்ட் ஆகும். ஸோ டோட்டல் அமௌண்ட் கலெக்ஷன் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பண்ணால் கிடைச்சிரும். எக்ஸே மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கும்? நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2401. எந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து 2401 தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை இங்கே இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ 2401க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. 2401 இது 2 டேபிளில் வராது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸோ 3 டேபிள்னே வரல. ஏன்னா 4 + 2 6 வருது 7. 3 டேபிளில் வரல. 5 டேபிளே வரல. ஏன்னா கடைசியில் 1 முடிஞ்சிருக்கு. 7ல் ட்ரை பண்ணலாம். 7 3s are 21 வரும். பேலன்ஸ் 3 கேரி ஓவர். 7 4s are 28 வரும். பேலன்ஸ் 2 கேரி ஓவர். 3s are 343. திருப்பியும் 7 டேபிளில் வரும். 4 அதுக்கப்புறம் ஒரு 9 கிடைக்குது. திருப்பியும் 7 டேபிளில் வரும். 7 7s are 49. 7 வெளில எடுத்தால் 1ன்னு கிடைச்சிருது. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள 2401 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 7 மல்டிபிள் பை 7 4 தடவை இருக்குது. ரூட்டில் 2 நம்பர் ஒரே மாதிரி தான் ஒரு நம்பர் வெளில வந்துடும்ல. அப்போ இந்த 2 7க்கு ஒரு 7, இந்த 2 7க்கு ஒரு 7 வெளில வந்திருக்கும். அப்போ 49 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அந்த கிளாஸில் 49 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஈச் ஸ்டூடெண்ட் 49 rupees பே பண்ணியிருக்காங்க. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 8th questionல பாருங்க. 2025 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plant as the number of rows. எத்தனை ரோஸ் இருந்துச்சோ அத்தனை பிளான்ட் ஒரு ரோல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 ரோ இருக்கு அப்படின்னா ஒரு ரோலையும் 3 பிளான்ட் இருக்கணும் அப்படின்னு எத்தனை ரோஸ் கண்டெயின் ஆயிருந்துச்சோ அதில் அவ்வளோ பிளான்ட்ஸ் ஒரு ரோலையும் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இந்த ஈச் ரோவை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட 3 ரோல பிளான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ. 3 ரோ இருந்துச்சுன்னா ஒரு ரோலே 3 பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் ஒரு ரோல இருந்த பிளான்ட்டோட கவுண்ட்டும் சேம்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா ஒரு ரோல இருந்த பிளான்ட்டோட கவுண்ட்டும் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தமா உங்ககிட்ட
2025 பிளான்ஸ் இருந்துச்சு. அப்போ எத்தனை ரோ எத்தனை காலம்ல அது இருந்திருக்கும்ன்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பிளான்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 3 பிளான்ட் 3 ரோல இருந்தது அப்படின்னா மொத்தம் அங்கே 9 பிளான்ஸ் இருந்திருக்குல்ல. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 × 3ன்னு சொல்லிடலாம்ல. 3 ரோஸ்ல 3 பிளான்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் ரோஸ்ல எக்ஸ் பிளான்ட் இருந்துச்சுன்னா டோட்டலா 2025 பிளான்ஸ் இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் பிளான்ட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 2025. எத்தனை ரோஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ரோஸ் இருந்துச்சு. ஒரு ரோலையும் எவ்வளோ பிளான்ட் இருந்துச்சுன்னா அதுலேயும் எக்ஸ் பிளான்ஸ் இருந்தது. இதுதான் கொஸ்டினோட அர்த்தம். இப்போ எக்ஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிரும். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2025ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ 2025 ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2025 கடைசியில் 5 முடிஞ்சிருக்கிறதுனால 5 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 5s are 20. 2 நம்பர் சேர்த்து எடுக்கும்போது 0 போட்டு 5 போடணும். திருப்பியும் 5 டேபிள், ஏன்னா 5ல தான் முடிஞ்சிருக்கு. 8 5s are 41. ஸோ இது வந்து 3 டேபிளில் வரும். 3 2s are 6, 7 கிடைக்குது. திருப்பியும் 3 டேபிளில் 9s are, 3 டேபிளில் 3s are, 3 வந்து பிரைம் நம்பர். ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ x is equal to root of 2025க்குள்ள 2 5 இருக்கு. அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் வந்து 3 இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 2 5க்கு ஒரு 5 வெளில எடுத்துடலாம். இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில எடுத்துடலாம். இந்த 2 3க்கும் ஒரு 3 நம்ம வெளில எடுத்துடலாம். இங்க வந்து 3 3s are 9, 9 5s are 45 கிடைக்குது. அப்போ x is equal to 45. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் பிளான்ட் இன் ஈச் ரோ ரெண்டுமே 45 தான். ஆன்சர் எடுத்து இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. நம்பர் ஆஃப் ரோஸும் 45 தான். நம்பர் ஆஃப் பிளான்ட் இன் ஈச் ரோவும் 45 தான். Find the smallest number that is divisible by each of the number 4, 9 and 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு ஸ்கொயர் நம்பர் சொல்லணும். ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் சொல்லணும். அந்த நம்பர் வந்து 4ல 9ல 10ல டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கா இந்த 3 நம்பர்லையும் டிவைட் ஆகுற ஒரு நம்பர் யாருன்னா உங்களோட எல்சிஎம். இந்த 3 பேருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது டெஃபினட்டா உங்களால டிவைட் ஆகும். ஆனால் அது ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஸோ எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் வந்து இது எல்லாத்துலயும் டிவைட் ஆகும்னா அந்த எல்சிஎமோட மல்டிபிள் இருக்காங்கல்ல அவங்களும் இவங்க எல்லாத்துலயும் என்ன ஆவாங்க? டெஃபினட்டா டிவைட் ஆவாங்க. ஸோ நம்ம இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது ஸ்கொயர் நம்பரான்னு செக் பண்ண போறோம். ஸ்கொயர் நம்பரா இருந்தா அப்படியே விட்டுருவோம். ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா அது கூட ஏதாவது ஒரு டேர்மை மல்டிபிள் பண்ணி அதை நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா மாத்த போறோம். இப்போ இவங்க 3 பேருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம சின்ன கிளாஸ்ல எல்சிஎம் கண்டுபிடிப்போம் அதே பேட்டர்ன். 4 9 இங்க 10 இருக்கு. நம்ம இங்க 2 டேபிள் எடுத்தோம்னா 2 2s are 4, 9 வராது. 10க்கு வந்து 5s are வந்துடும். ஸோ இது வந்து 2 டேபிள், இது 1, வேற எந்த நம்பர்ஸும் கிடைக்கல. 5 டேபிளில் 1, இந்த 9 இங்கே வந்து 5 டேபிள் 1 வந்துடும். ஸோ 9 வந்து 3 டேபிளில் 3 3s are. இப்போ எல்லாமே பிரைம் ஃபேக்டரைசேஷன் வச்சு பிரேக் பண்ணி 1 1 1 வரைக்கும் ரீச் ஆயிடணும். ரீச் ஆகிட்டா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். எல்சிஎம்ல வந்து 2 2 இருக்கு, ஒரு 5 இருக்கு, 2 3 இருக்கு. ஸோ இந்த 2 2க்கும் பேர் இருக்கு, இந்த 2 3க்கும் பேர் இருக்கு. அப்போ யாருக்கு மட்டும் பேர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு மட்டும் தான் பேர் இல்லை. இதில் 180ன்ற நம்பர் நமக்கு வந்து மல்டிபிளிகேஷன்ல வருது. ஸோ எல்சிஎமோட வேல்யூ வந்து 180. ஆனால் 180ன்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த 5க்கு பேர் இல்லை. நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ 5 பேர்ல இல்லாததுனால 180 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் த ஸ்கொயர் நம்பர் தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸ்கொயர் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் பேர் இல்லையா உங்களை ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பை 5 ஆன் போத் சைட். 180 கிட்ட ஒரு 5 மல்டிபிள் பண்ணா இங்கேயும் ஒரு 5 மல்டிபிள் ஆயிடும். இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் கூடயும் ஒரு 5 மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிட்டோன்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 40 900 கிடைக்குது. ஸோ 900 வந்து கரெக்டாக பேர் வந்துருச்சு. 2 2 டைம்ஸ் இருக்கு, 5 2 டைம்ஸ் இருக்கு, 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஈஸியா வெளில வந்துடும். அப்ப 900 அப்படின்ற நம்பர் தான் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இந்த 3 நம்பர்லையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்து எழுதலாம். இதுக்கு நமக்கு அவங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்ல இது ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் நம்பர்னா இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கணும். இது கரெக்டா இருக்கு பாருங்க. ஸோ த ரெக்வயர்ட் நம்பர் இஸ் 900ன்னு போட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். So the required number is 900 எழுதி sum complete பண்ணிருங்க. Find the smallest square number that is divisible by each of the number 8, 15 and 20 னு கேட்டிருக்காங்க. So இந்த 3 பேராலையும் டிவைட் ஆகுற நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது வந்து ஸ்கொயர் நம்பரானு பார்க்கணும். So smallest square number divisible by இந்த 3 நம்பரும் என்னன்னா உங்களோட LCM தான். ஏன்னா LCM தான் இந்த 3 நம்பர்லையும் டிவைட் ஆகும். சரி, அப்படி டிவைட் ஆகுற LCM வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்குமானா சொல்ல முடியாதுல்ல. அப்ப நம்ம முதல்ல LCM கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த LCM அப்படி இல்லைன்னா அதோட மல்டிபிள் ஆஃப் LCM வந்து டெஃபினட்டா இந்த 3 நம்பர்லையும் டிவைட் ஆகும். ஸோ நம்ம அதை முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல LCM ஃபைண்ட் பண்ணலாம், அது ஒரு ஸ்கொயர் நம்பரானு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 8, 15, 20 இருக்கு. ஸோ இவங்களோட நார்மல் LCM
பிரைம் நம்பர் எடுங்க 5 டேபிள்ல இங்க வந்து 8 அப்படியே இருக்கும். இது வந்து 3s are, இது வந்து 4s are வரும் நமக்கு 5 டேபிள்ல. திருப்பி 2 டேபிள்ல 4s are, 3 வந்து 2 டேபிள்ல வராது அப்படியே எழுதிக்கோங்க. 4 இருக்கு 2 2s are 4 னு எழுதிக்கலாம். திருப்பி 2 டேபிள் இங்க 4 இருக்கு அதனால 2 2s are 3 வராது. இது 1s are னு எழுதிக்கலாம். திருப்பி 2 வெளில எடுத்தோம்னா இது 1 ஆயிடும். இங்க 3 இருக்கும் இங்க 1. திருப்பி 3 டேபிள்ல வெளில எடுத்தோம்னா 1 1 1 வரைக்கும் ரீச் பண்ணியாச்சு. நம்ம LCM ஃபைண்ட் பண்ணு. ஸோ LCM ஓட வேல்யூ இங்கே வர எல்லா நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணோம் இல்லையா. ஸோ 5 மல்டிபிள் பை 3 தடவை 2 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 2s are 10, இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 3s are 12. இது வந்து ஒரு 10, இது வந்து ஒரு 12ன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் பண்ணால் 120 கிடைக்குது. அப்போ LCM ஓட வேல்யூ என்னது 120 தான். இப்போ 120 அப்படின்றது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கணும் இல்லையா. நம்மளை என்ன கேட்டாங்க, ஒரு ஸ்கொயர் நம்பர் கேட்டாங்க. இவங்க எல்லாத்தாலையும் டிவைட். ஸோ LCM 120 கிடைக்குது. இப்போ இந்த 120ன்ற நம்பர் வந்து 8 15 20 இவங்க எல்லாராலையும் டிவைட் ஆகும். ஆனால் இது ஒரு ஸ்கொயர் நம்பர், அது நமக்கு தெரியாதுல. அதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? 120க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் 2 டேபிளில் 6 டைம் 12 வரும்ல. அடுத்து திருப்பியும் 2 டேபிளில் 3 2s are, அப்புறம் 0 வரும். திருப்பியும் 2 டேபிளில் 15s are. 15 2 டேபிளில் வராதுல, 3 டேபிளில் போடுங்க. 3 5s are 15 வந்துச்சு. 5 வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ 120ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 3 டைம் வந்து 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு, ஒரு 5 இருக்கு. இந்த ரெண்டு 2க்கும் பேர் இருக்கு. இவங்களுக்கு பேர் இல்லை, இவங்களுக்கும் பேர் இல்லை, இவங்களுக்கும் பேர் இல்லைல்ல. அப்போ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் பேர் இல்லையோ அவங்கள மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னவா மாறிடும், ஒரு ஸ்கொயர் நம்பராக மாறிடும். இவங்களோட LCM மட்டும் இவங்களால டிவைட் ஆகாது. LCM இல்லை மல்டிபிள் ஆஃப் த LCM கூட இவங்களால டெஃபினட்டாக டிவைட் ஆகும் இல்லையா. அதனால இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்காக யாருக்கெல்லாம் பேர் இல்லையா அவங்களால மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 120 2 மல்டிபிள் பண்ணால் 240 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 15 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 3600 கிடைக்குது. இதை நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். 5 2s are 10, 120 3 மல்டிபிள் பண்ணும்போது 360 இன்ட்டு 0 பண்ணும்போது 0 கிடைச்சிருவீங்க. இப்போ இதில் பாருங்களேன், இப்போ மல்டிபிள் பண்ணதுனால இந்த ரெண்டு 2க்கு 2 ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டு 2ம் சேர்ந்து 2 ஸ்கொயர்ட் ஆகிடும். இந்த ரெண்டு 3யும் சேர்ந்தா 3 ஸ்கொயர்ட் ஆகிடும். இந்த ரெண்டு 5யும் சேர்ந்தா 5 ஸ்கொயர்ட் ஆகிடும். இப்போ எல்லா நம்பரும் 2 டைம்ஸ் கரெக்டாக பேர் வந்துருச்சுல. அப்போ 3600ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அவங்க கேட்ட கேள்வி என்னது, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சொல்லுங்கள், அது இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும்னு சொன்னாங்களா. 3600 தான். ஏன்னா 3600 இந்த 3 டேபிளையும் டிவைட் ஆகும். மோரோவர் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கூட. ஸோ the required numbers போட்டு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதி உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.